எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? அர்ஜுன் அம்மா சொல்லுங்கம்மா. என்ன அர்ஜுன் இன்னும் ரெடி ஆகாம இருக்க? கொஞ்சம் கூட பொறுப்பு வரலையாடா உனக்கு? அப்பா இல்லப்பா லேட் ஆயிடுச்சு. அர்ஜுன் சீக்கிரம் போய் ரெடி ஆகு. தீபிகா சொல்ல மாட்டியாமா? இல்ல அத்தை, நான் தான் அவரை வெயிட் பண்ண சொன்னேன் அத்தை. ஏன் தீபிகா எதுக்காக சொன்ன? இல்ல அத்தை, நான் அவருக்காக ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் அதனாலதான். ஓ சரிம்மா. அர்ஜுன் சொல்லு தீபிகா. இந்தாங்க இந்த ட்ரெஸ் போய் போட்டுட்டு வாங்க. சரி தீபிகா. ஆமா இது யாருக்கு? இது ஆதி மாமாவுக்கு. மாமா இந்தாங்க. தீபிகா இது எதுக்கு? இல்லக்கா, மாமாவும் இவரும் ஒரே ட்ரெஸ் போடணும்க்கா. அதுதான் என்னோட ஆசை. ஏன்னா அர்ஜுன் இந்த கம்பெனியோட சிஇஓ ஆகியிருக்காருல்ல, இன்னும் தம்பியும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறேன்க்கா. இது தப்பா? இங்க பாரு தீபிகா, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆல்ரெடி ரெடி ஆயிட்டேன். இந்த ட்ரெஸ் எனக்கு கம்ஃபர்டபிள் தான் தீபிகா. பரவாயில்ல மாமா, வாங்கிக்கோங்க. ஏய் சொல்றால வாங்கிக்கோ. ஆதி வாங்கிக்கோடா. இல்ல எதுவும் வேண்டாம் எனக்கு. எனக்கு இதுவே போதும். அண்ணா வாங்கிக்கோங்கண்ணா, எல்லாரும் கேக்குறாங்கல்ல, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. சரி அர்ஜுன். இந்த ட்ரெஸ் நீங்க ரெண்டு பேரும் போய் போட்டுட்டு வாங்க. சரி. தீபிகா சொல்லுங்க அத்தை. அத்தைக்கு காஃபி எடுத்துட்டு வரியா? வேண்டாம் அத்தை, நான் போய் எடுத்துட்டு வரேன். தீபிகா வேண்டாம். பரவாயில்லக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல தீபிகா, நீ அத்தை கிட்ட பேச, நான் வந்துடுறேன். ஐஸ்வர்யா நீ இருமா, தீபிகாவே போய் எடுத்துட்டு வரட்டும். இல்ல மாமா பரவாயில்ல. சரி ஐஸ்வர்யா, நீ போய் எடுத்துட்டு வா. தீபிகா சொல்லுங்க மாமா. எனக்கு சந்தோஷமாமா அர்ஜுன் சிஇஓ ஆகுறது நினைச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவருக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் அவர் நல்லா ஒர்க் பண்ணுவாரு மாமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் தெரியுமா தீபிகா. அர்ஜுன் கண்டிப்பா நல்லா முன்னேறுவான். ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். ஆதி அந்த பொறுப்புக்கு வர முடியல. என்னதான் இருந்தாலும் இது அஸ்வின் மாப்பிள்ளையோட முடிவு தானே, நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா அத்தை. அத்தை ஐஷு இந்தாங்க அத்தை உங்க காஃபி. தேங்க்யூமா ஐஷு. பரவாயில்ல அத்தை. இன்னும் என்னதான் பண்றாங்களோ? எவ்வளவு நேரம்? ஆதி அர்ஜுன் சீக்கிரம் வாங்கடா, டைம் வேற ஆச்சு. வருவாங்க மாமா, நீங்க விடுங்க. இல்லம்மா டைம் ஆயிருக்கும்ல, அங்க மாப்பிளவும் அமிர்தாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் போயிடலாம் மாமா. அமிர்தா சொல்லுங்க. என் மேல வருத்தமா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்கிட்ட மறைச்சிட்டீங்களே, அது ஒண்ணு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாதுங்க. இத்தனை வருஷத்தா நீங்க என்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்ல. இதுதான் முதல் முறை என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. அதுதாங்க கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல அமிர்தா, என்ன மன்னிச்சிரு. அது உங்க அண்ணனோட முடிவுதான். தெரியுங்க, பரவாயில்ல விடுங்க. அம்மா எங்க அவங்கலாம்? வந்துட்டு இருக்காங்கங்க. சரி அமிர்தா. அம்மா ஆனந்த் எங்க? அவன் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ரூம்ல. சரி அமிர்தா. அண்ணா வாங்க சிஇஓ. என்ன மச்சான், நீங்க சிஇஓ தானே, உங்களுக்கு மரியாதை தர வேண்டாம் மச்சான்? ஏன்னா நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? அண்ணி வாங்க. அம்மா மத்தவங்களாம் எங்க? எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அமிர்தா. சரிங்க அண்ணி. ஆனந்த் குட்டி எங்க? அவன் உள்ள இருக்கா அண்ணி. சரி அமிர்தா. என்ன மச்சான் உள்ள போலாமா? மச்சான் உள்ள போலாம். இன்னும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு மச்சான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க சைன் வேற பண்ணணும். சரி மச்சான். சரி நீங்க உள்ள போங்க, நாங்க பின்னாடி வரோம். சரி. ஆதி அண்ணா. அமிர்தா என்ன மச்சான், நீங்களும் அர்ஜுன் மச்சாவும் ஒரே ட்ரெஸ்ஸா? ஆமா மச்சான், தீபிகா தான் வாங்கி கொடுத்தா. சரி மச்சான். வாங்க ஐஸ்வர்யாக்கா. ஹாய் அஸ்வின். அமிர்தா அண்ணி, இந்த ட்ரெஸ்ல நீங்க அழகா இருக்கீங்க அண்ணி. தேங்க்யூ அமிர்தா, நீயும் தான். மாத்திரலாம் சாப்பிட்டீங்களா அண்ணி? அமிர்தா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரி வாங்க அண்ணி உள்ள போலாம். சரி அமிர்தா. என்ன சிஸ்டர் என் மேல வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அஸ்வின், இது ஆதி முடிவு தானே, நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்? எந்த முடிவுனாலும் எனக்கு சம்மதம் தான் அஸ்வின், நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்கக்கா, உள்ள போலாம். ராகினி அத்தை, என்னடி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்க?
கூப்பிட்ட உடனே வர முடியாதா உன்னால? அத்தை கூப்பிட்ட உடனே தானே வந்த. என்னடி என்கிட்டே திமிரா பேசுறியா? எங்க அத்தை திமிரா பேசுன? ஆய மூடு. இல்ல என் பையனுக்கு தகுதியானவளா? கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவ. உடனே நீலி கண்ணீர் விட்டுருவியே. இங்கிருந்தா அழுக வருதோ உனக்கு? அத்தை அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. ஆய மூடு. உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்குடி. கூடிய சீக்கிரம் ராகவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன். இது யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. அத்தை வேண்டாம் அத்தை, இப்படிலாம் பண்ணாதீங்க. இங்க பாருடி, நான் பண்ணியே தீருவேன். நீலாம் என் ஃபேமிலிக்கு தகுதியான மருமகளே கிடையாது. நீலாம் என்ன ஜென்மமோ? அத்தை ப்ளீஸ் அத்தை, வார்த்தையால என்ன நோகடிக்காதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. என் வயித்துல வர இந்த குடும்பத்தோட வாரிசு வளருது அத்தை. இப்படிலாம் பேசாதீங்க அத்தை. போதுண்டி, அப்படிதான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, வயிற்றுல வர இந்த குடும்பத்தோட வாரிசா இருக்கலாம். இந்த குழந்தைக்கு வர இந்த குடும்பத்துக்கும் சம்மதம் இருக்கலாம். ஆனா உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்னைக்குமே சம்மதம் கிடையாதுடி. தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு. குழந்தை பிறந்தோடனே இந்த குழந்தை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துரு. அது எப்படி அத்தை? அது என்னோட குழந்தை. இதெல்லாம் நான் யாருக்கும் கொடுக்க முடியாது. இங்க பாரு, அது இந்த வீட்டோட வாரிசு. போதுமா, நிறுத்துங்க. ஆக என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? ராகினி பத்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அவ வயித்துல என்னோட குழந்தை வளருது. இப்படிலாம் பேசி அவ மனசு நோகடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் என் பொண்ணடிக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனீங்க, நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேமா. நான் கிளம்பி போயிடுவேன். ஆமாமா, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நீங்க அவகிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனீங்க, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன். வா ராகினி, நாம போலாம். அடியே ராகினி, என்னோட பையனை இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சுட்டல, உனக்கு இருக்குதுடி. இதுக்கப்புறம் தெரியும் இந்த ராதிகா யாருன்னு. நான் சும்மா விட மாட்டேன். என்ன மாப்பிள, ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாமா? வேற போயிட்டே இருக்கு மாப்பிள. சரிங்க மாமா, ஆரம்பிச்சிடலாம். அர்ஜுன் அண்ணா, சொல்லு அமிர்தா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க தானே? சந்தோஷமா இருக்க அமிர்தா. இந்த கம்பெனியோட எல்லா பொறுப்பும் இதுக்கப்புறம் உங்களுக்கு தானா? நீங்க தான் நான் இந்த கம்பெனி நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு வரணும். கண்டிப்பா அமிர்தா, நான் நல்லபடியா கொண்டு வருவேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் அர்ஜுன். கங்க்ராச்சுலேஷன் டா தம்பி. தேங்க்யூ அண்ணா அண்ணி. கங்க்ராச்சுலேஷன் டா அர்ஜுன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ அம்மா அப்பா. கங்க்ராச்சுலேஷன் அர்ஜுன். தேங்க்யூ தீபிகா. என்னோட சப்போர்ட்டிவ் பார்ட்னர் நீ மட்டும்தான். எனக்கு நீ தான் முழு நம்பிக்கை தீபிகா. எனக்கு நீ தான் தைரியம். நீ தான் எனக்கு பக்க பலமா நிக்கிற. அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அர்ஜுன், என்ன அர்ஜுன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான்லாம் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா தான் இருப்பேன். சரி சரி, போதும் போதும், ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாம். நல்ல நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. சரி அமிர்தா. சரி அர்ஜுன், இந்த கம்பெனியோட நியூ சிஇஓ நீங்க தான். இதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 2 வார்த்தை பேசுங்க இந்த கம்பெனி பத்தி, இந்த கம்பெனியோட புதிய பதவியை பத்தி. சரிங்க மச்சான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கண்டிப்பா இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல சிஇஓவா இருப்பேன். அஸ்வின் சொன்ன மாதிரி இந்த கம்பெனியோட எல்லா ஸ்டாஃபும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். நான் ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். ஒரு அன்னோன் பீப்புள் மாதிரி என்னைக்குமே ட்ரீட் பண்ண மாட்டேன். நான் இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பக்க பலமா இருப்பேன். இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அஸ்வின், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த பொறுப்பு கிடைச்சிருக்காது. இதுக்கு ரொம்ப நன்றி அஸ்வின். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர்டா அர்ஜுன், சூப்பரா பேசியிருக்க. ஆமா அர்ஜுன், செம சூப்பரா பேசினடா. நீ இவ்ளோ பொறுப்பா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல அர்ஜுன். வாழ்த்துக்கள் அர்ஜுன். தேங்க்யூப்பா. ஆதி மச்சான், நீங்களும் பேசுங்க. ஆனா என்ன அஸ்வின் சொல்றீங்க? அது ஏன் பேசணும்? அர்ஜுன் தானே சிஇஓ, அவன் பேசினா போதாதா? இல்ல ஐஸ்வர்யா அக்கா, ஆதியும் பேசட்டும். பரவாயில்ல மச்சான், நான்லாம் ஒண்ணு பேச வேண்டாம். நான் பேசி என்ன ஆக போகுது? நான் சிஇஓ கிடையாதுல. பரவாயில்லண்ணா, நீங்களும் பேசுங்க. ஆமா ஆதி, நீயும் பேசு. பேசுடா ஆதி. சரிங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்ஜுனுக்கு கங்க்ராச்சுலேஷன். எனக்கு என் தம்பி மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் இந்த கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வருவான். அவனுக்கு எல்லா டேலண்டும் இருக்கு.
அவன் அந்த டேலண்ட் வச்சு சீக்கிரம் இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு முதல் காரணமா அவன் தான் இருப்பான். நீ நல்லா பண்ணுவ அர்ஜுன். ஒரு அண்ணனா சொல்றேன், எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் தான் அர்ஜுன். உன்னோட ஃபியூச்சர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு இந்த அண்ணனோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆதி ப்ரோ, தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்போ ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆளையா? மாலை எதுக்கு அஸ்வின்? இல்ல மாமா, புது சிஇஓவை வர வைக்கணும்ல, இதுக்காக தான் இந்த மாலை எல்லாம். என்ன அமிர்தா, மாலைய போட்டுடலாமா? அஸ்வின் சீக்கிரம் போடுங்க. நல்ல நேரம் வேற இன்னும் 5 நிமிஷத்துல முடிய போகுது. சீக்கிரம் மாலை போட்டு சைன் பண்ணணும்ல. சரி அமிர்தா, மாலைய போடுங்க அஸ்வின். மாலைய போடுங்க மாப்ள. சரி அத்தை. என்ன நடக்குது இங்க? மச்சான் என்ன பண்றீங்க? இது நீங்க எனக்கு போடக்கூடாது, அர்ஜுனுக்கு தான் போடணும். என்ன மாப்ள, இங்க என்ன நடக்குது? அஸ்வின் என்ன பண்றீங்க? மச்சான் சொல்லுங்க மச்சான். மச்சான் கொஞ்ச நேரம் இருங்க, உங்களுக்கு நான் இத பத்தி லேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நேரம் வேற போயிட்டே இருக்கு மச்சான். நீங்க சைன் பண்ணுங்க. ஆனா சைன் பண்ணுங்க மச்சான். சரி.